இந்த சிவபெருமான்ட்ட வர்றவங்க ருத்ராட்சம் போடுவாங்க, பச்சை குத்திக்குவாங்க, தீட்சை வாங்கிக்குவாங்க, ருத்ராட்சமா கழுத்துல போட்டுக்குவாங்க. உள்ள வந்தப்புறம் தான்கிற ஆணவம் வந்துடும். சுவாமியே மறந்து தன்னையே சாமின்றான். நான் தான் சுவாமி, என்குள்ளதான் சுவாமி இருக்காரு, எல்லா மாலையும் எனக்கு போடுங்க. அட ஜடமே, நீ சுவாமி ஆக முடியாது. சைவ சித்தாந்தம் படிச்சா தெரியும், சிவமாம் தன்மை பெற முடியுமே தவிர, ஆனா சுவாமி நினைச்சார்னா உன்னை அவனை விட ஒரு பெரிய இடத்துல உட்கார வைப்பான். இப்ப நிறைய பேர் கும்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்குள்ள ஒரு ஆணவம் வந்துடக்கூடாது. நான் பிச்சைக்காரன், என் முதலாளி யாரு பின்னாடி இருக்கிறாரு, பெரிய ஆட்டக்காரர். என் முதலாளி அம்மா பாருங்க அமைதியா இருக்குது பக்கத்துல, அப்படி கையை வச்சுட்டு. ஏன்னா இந்த நினைப்பு என்கிட்ட இருக்கிற வரைக்கும், சுவாமி என்ன கைவிடவே மாட்டார். கொஞ்சம் கூட தான் என்கிற அகம்பாவம் வந்துருச்சுன்னா சைவத்துல நசுக்கிடுவார் சுவாமி. இருக்கிற இடம் தெரியாம காலி பண்ணிடுவார். அடிமையா இருக்கணும், அடியார கண்டா வணங்கணும், தொண்டு செய்யணும். சுவாமிக்கு பிடிச்சது. அதனாலதான் பாருங்க 90 வயசு அம்மா இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்கன்னா பாருங்க. அவங்க சைவத்துல கணவனை இழந்தாலும் கைலைநாதன் அவரை இழக்காம இருக்கிறாங்களே, அந்த அம்மாவுடைய மார்புல